ரொம்ப பெரிய பட்ஜெட்ல ஒரு படம் எடுத்த உடனே, அந்த படம் ஒருவேளை சரியா போகல அப்படின்னா, ஓடிடி கிட்ட குடுத்தாவது நம்மளுடைய அமௌண்ட்ட வந்து பேக் பண்ணிடலாம். ஆ ஒருவேளை இந்த படம் வந்து நம்ம ஆடியன்ஸா நல்ல படமா இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஒரு 10, 15 நாள் கழிச்சோ, இல்ல 1 மாசம் கழிச்சோ கண்டிப்பா வந்து ஓடிடில வந்துரும். ஸோ அப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். பட் அதெல்லாம் தாண்டி அந்த தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் என் படம் கண்டிப்பா வந்து ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்க அப்படின்ற படத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை. இதெல்லாம் சேர்த்து ஒரு மனுஷன் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, படம் ஒன்லி ஃபார் தியேட்டர், ஓடிடில வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது என்ன படம், ஏது படம் தான் பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் நெடுமாறன் ராஜாங்கம். அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்தது வேற யாரும் இல்ல. அமீர் கான் வந்து அவருடைய புரொடக்ஷன்ல பண்ணியிருக்கக்கூடிய படமான சித்தாரே ஜமீன் பர் படத்தை தான் அந்த ஒரு டிசிஷனுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு. அதாவது ஒன்லி ஃபார் தியேட்டர்ஸ், ஜூன் 20 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இப்பயும் வந்து உங்க நியர்பை தியேட்டர்ஸ்ல இல்ல மல்டி ஸ்கிரீன்ஸ்ல வந்து கண்டிப்பா ஓடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு தடவையாவது அந்த படத்தை போயிட்டு தியேட்டர்ல பார்த்துருங்க. பார்க்கக்கூடிய இந்திய படம், கண்டிப்பா பார்க்கக்கூடிய ஒரு படம், அதான் நான் சொல்லுவேன். அண்ட் தென் நம்ம இப்போ எனக்கு தோணுன சில விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சித்தாரே ஜமீன் பர். ஸோ இந்த படம் முழுக்க முழுக்க இந்த படம்னு சொல்றதை விட ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள்ள நம்மளை வந்து கைப்பிடிச்சு டைரக்டர் கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு அது பெரிய ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காரு. அப்படி உட்கார வச்சு காமிக்கும் பொழுது நான் பக்கத்திலேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. தியேட்டருக்குள்ள போனதுல இருந்து நான் பக்கத்திலேயே அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல அமீர் கான் உடைய ஆக்டிங் ஒரு சாதாரண, அதை பத்தி எந்த ஒரு புரிதலுமே இல்லாம அவங்கள எப்படி ஒருத்தர் வந்து பார்ப்பாங்களோ, இந்த சமூகம் அவங்கள எப்படி பார்க்குமோ அந்த விஷயத்த வந்து அமீர் கான் மறுபடியும் மறுபடியும் வந்து தன்னுடைய டைலாக்ஸ் மூலியமா காமிச்சிக்கிட்டே இருந்தாரு. பட் படத்தோடைய சின்னதா ஸ்லோகன்லயே எவ்ரி ஒன் ஆஸ் தேர் ஓன் நார்மல் அப்படின்ற மாதிரி வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன் போக போக நமக்கு நல்லாவே புரிய ஆரம்பிச்சிச்சு. அவங்க கூட டிராவல் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு விஷயம் தெரியுது. நம்ம தான் ஒரு ஏதோ ஒரு ஓட்டத்துக்காக எதையுமே வந்து அப்படி ஏத்துக்கொள்ளாம ஒரு ஒரு விதமா ஏதோ ஒரு ப்ரெஷர்லயே பயத்துலயோ சம்திங் ஏதோ ஒன்றத்தை வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம். அவங்கள வந்து நின்று கவனிக்கிறதோ, அவங்க கிட்ட நம்மளுடைய அன்பை கொடுக்கறதோ இல்லவே இல்லை. நம்ம ஏதோ ஒன்றுக்காக ஒட்டிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற மாதிரி படம் பார்க்கும்போது தான் புரிஞ்சுச்சு. ஆக்சுவலா இது படம் முழுக்கவே நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கு. அது இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் லைஃப்ல நமக்கு இருக்கக்கூடிய 1000 பிரச்சனைகளுக்கு இந்த படத்துல வந்து ஒரு டைலாக்ஷன் ஒரு சொல்யூஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது. கண்டிப்பா பாக்குறவங்க எல்லாருக்குமே இதை அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். அவ்வளோ ஒரு க்ளோஸ் டு த ஹார்ட்டா அந்த படம் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. ரொம்ப ஒரு சின்ன சீன், உங்க கேர்ள் ஃப்ரெண்டு கூட வந்து சண்டையா, ஆமா அதுக்கு வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு மேட்ச் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி இது பண்ணிட்டு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உடனே ஒரு இதுவா இருக்கும், சாரி கேட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இங்க எல்லாருமே யாருக்காகவோ நம்ம வந்து நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்ற டயலாகா இருக்கட்டும், இப்படி பல விஷயங்கள் படம் முழுக்கவே தான் சொல்றேன். படம் முழுக்கவே அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அவ்வளவு க்ளோஸா இருந்துச்சு. இது ஏதோ வந்து ஒரு ஒரு படம், அதுல வந்து நான் ரொம்ப எமோஷனலா ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் எங்கேயுமே நினைக்கல. பிரசன்னா அவர்கள் ரொம்ப கான்சியஸா எப்படி மேக் பண்ணியிருப்பாருன்னே தெரியல. இப்படி இத்தனை ஸ்பெஷல் பர்சனை வச்சுக்கிட்டு அவங்கள வந்து கரெக்டா அந்த ஃப்ரேம்குள்ள எடுத்துட்டு வரணும். அவர் சொல்ல அந்த கதையை வந்து சொல்லுவோம். ஆக்சுவலா ரொம்ப பயங்கர என்ஜாய் பண்ணி எடுத்தாரா என்னன்னு தெரியல. அவங்க கூட இருந்த மூமெண்ட்ஸே ரொம்ப ஸ்பெஷலா இருந்திருக்கும் போல. அப்படி வந்து ஒரு சூப்பரான ஒரு இதுவா இருந்துச்சு. அமீர் கான் பத்தி சொல்லவே வேணாம். அவரு அவர் அந்த கேரக்டராவே, அதுவும் பல இடங்கள்ல வந்து மேபி எனக்கு வந்து அந்த அந்த மாதிரியான பல எண்ணோட்டத்தை, அதாவது கொஞ்சம் தள்ளி இருக்கிற யாருமே அவங்கள நார்மல் அப்படின்னு ஏத்துக்க முடியாத யாருமே வந்து அவங்கள எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு பார்வையில இருந்து அமீர் கானுடைய நிறைய டயலாக்ஸ் வந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த அன்பு வளர 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 அவங்க மேல ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகிட்டே இருப்பாரு. அது ரொம்ப எமோஷனலா வந்து கனெக்ட் இருந்துச்சு. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு படம். மேபி உங்க நியர்பை தியேட்டர்ல ஓடிட்டு இருந்துச்சு அப்படின்னா, படம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஒரே ஒரு வாட்டியாவது வந்து போய் தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. டோன்ட் மிஸ் இட் திஸ் மூவி. அவ்வளவுதான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இந்த படத்தெல்லாம் மிஸ் பண்ணோம் அப்படின்னா
என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு க்ளோஸான ஒரு மூவி. இந்த படத்தெல்லாம் கண்டிப்பா லிஸ்ட் போட்டு சில படங்கள் பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணா இந்த படம்லாம் வந்து நம்ம டாப் மோஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு படம். அவ்வளோ நல்லா இருந்த ஒரு படம். ஸோ தியேட்டருக்கு போயிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த படம் வந்து என்ன சொல்லுச்சு அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க.